கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். Romans 8:28. And we know that all things work together for good to them that love God, to them who are the called according to his purpose. அன்பான சகோதர சகோதரிகளே, யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்த எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்தது. சகோதரர்கள் பொறாமைப்பட்டது, இஸ்மவேலரிடத்தில் விட்டு போடப்பட்டது, சிறைச்சாலையில் போடப்பட்டது. பின் பார்வோன் மன்னனுக்கு சொப்பனம் வந்தது. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல யோசேப்பு வரவழைக்கப்பட்டது. பின் எகிப்தின் பிரதம மந்திரியாக யோசேப்பு உயர்த்தப்பட்டது. எல்லாமே யோசேப்பின் வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தரால் நடந்தது. அதை போலவே வஸ்தி ராணியாக இருந்து தள்ளப்பட்டது. பின் எஸ்தர் ராஜாத்தியாக உயர்த்தப்பட்டது. யூத ஜனங்களை காக்கும்படி கர்த்தர் எஸ்தரை ராஜாத்தியாக உயர்த்தி வைத்தார். அவளுடைய வாழ்வில் நடந்தது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்தது. கர்த்தர் யூத ஜனங்களை எஸ்தர் மூலமாக காப்பாற்றினார். யோபுவின் வாழ்வில் நடந்த அத்தனையும் நன்மைக்கு ஏதுவாகவே மாற்றப்பட்டது. யோபுவுக்கு கர்த்தரின் மேல் இருந்த விசுவாசம் வெளிப்பட்டது. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று எவ்வளவு உறுதியாக சொல்கிறார். அமைதியாக, பொறுமையாக, நீடிய பொறுமையாக காத்திருந்து மீண்டுமாய் 10 பிள்ளைகளை பெற்று ஆசீர்வாதமாய் யோபு இருந்தார். அவருடைய வாழ்வில் நடந்த அத்தனையும் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்தது. இன்று உங்களுடைய என்னுடைய வாழ்வில் நடக்கும் அத்தனை காரியங்களும் கர்த்தருடைய அனுமதியுடனே நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நாம் வாழ்வோம். ஆமன். அன்பின் பரலோக பிதாவே, ஒருவேளை உணவுக்காக ஏங்கி தவிக்கிற எங்களுடைய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனே, பிள்ளைகளை பட்டினியாய் போடாதிரும். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட நீர் உணவு கொடுக்கிற தேவன் என்று உம்முடைய வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, அல்லேலூயா. நீர் எப்பொழுது உணவு தருவீர் என்று அநேக மிருக ஜீவன்கள் காத்திருப்பதாக வேதம் சொல்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, யார் யாருக்கெல்லாம் உணவை கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய சித்தமோ நீர் அதை நிறைவேற்றியருளும். ஏழை ஜனங்களை நீர் அரவணைத்தருளும். ஏழை ஜனங்களுக்கு தேவையான உணவை அன்றன்று தந்து அவர்களை ஆசீர்வதியும். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். பண வரவுகளை தாரும். குடும்பங்களை ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். உம்முடைய தயவுள்ள கரத்திலே ஏழை மக்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டு ஏழை மக்களை நினைத்திருக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமன், ஆமன்.